பேரறிஞர் அண்ணா இந்த அமைச்சரவை பட்டியலை தம்பி ராமச்சந்திரனிடம் கொண்டு போய் காட்டிவிட்டு வாருங்கள், இந்த ஆட்சி வருவதற்கு காரணமானவர் அவர்தான், இந்த அமைச்சரவை பட்டியலை அவர் பார்த்து சரி செய்து தரட்டும் என்று கூறுகிறார். அதன் பிறகுதான் புரட்சி தலைவர் அந்த அமைச்சரவை பட்டியலை பார்த்து கொடுத்த பின்னால் தான் அமைச்சரவையே பதவியேற்கிறது என்றால் இந்த ஆட்சி வருவதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய கேடுகெட்ட திமுக என்னும் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆட்சி கட்டிலில் இருப்பதற்கு அன்றைக்கே காரணமானவர் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான். நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று ஆரம்பித்த அந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என்று சுயமரியாதை இயக்கமாக அண்ணா ஆரம்பித்த இயக்கம் இன்றைக்கு சுயமரியாதையை இன்ப நிதியின் பாதங்களில் தேடிக்கொண்டிருப்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற கேடுகெட்ட வரலாறு திமுகவினுடைய வரலாறு. நேற்றைக்கு ஆட்சி செய்தவர்களாக இருந்தாலும் இன்றைக்கு ஆட்சி செய்கிறவர்களாக இருந்தாலும் எதிர்காலத்தில் யார் கட்சி ஆரம்பித்தாலும் தமிழ்நாட்டில் யார் அரசியல் பேசினாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற பெயர் இல்லாமல் யுகம் இருக்கும் வரை, பார் இருக்கும் வரை, உலகம் இருக்கும் வரை யாரும் இங்கே புரட்சி தலைவரின் பெயர் இல்லாமல் அரசியல் செய்ய முடியாது என்பதுதான் நிதர்சனம். நான் முன்பே சொன்ன மாதிரி இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்பதை போல ஒரு குக்கிராமத்தில் ஒரு பஸ் போகவே வழி இல்லாத, ஒரு ஆட்டோ போகவே வழி இல்லாத ஒரு சின்ன கிராமத்தில் கூட புரட்சி தலைவரின் பிறந்த நாள் விழா என்றால் அங்கே அவருடைய படத்தை வைத்து 2 தேங்காயை உடைச்சு ஒரு பழத்தை வச்சு 4 பேருக்கு ஸ்வீட் கொடுக்கும் அளவுக்கு இன்றைக்கும் என்றைக்கும் மனதளவில் மக்களின் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த பையனுக்கு என்ன தகுதி இருக்கிறது? உதயநிதிக்கே எந்த தகுதியும் கிடையாது. உலக அரசியல் வரலாற்றிலேயே ஒருவர் ஒரே நாளில் எம்எல்ஏ, ஒரே நாளில் இளைஞரணி தலைவர், ஒரே நாளில் அமைச்சர், ஒரே நாளில் துணை முதலமைச்சர், ஒரே நாளில் நேரா அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டில் போய் முன்னாடி சீட்டில் உட்காந்து தன்னுடைய மகனையும் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அந்த இடத்துல உட்காந்து அவனுக்கு ட்ரோன் ஓட்டுவது எப்படி, நீ ஜூஸ் குடி, நீ பிஸ்கட் சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு அவனுடைய இன்ப நிதி அவங்க ஃப்ரெண்ட்ஸை திரும்பி பார்க்குறாரு. அவங்க உட்கார இடம் இல்லைன்னு அந்த பையன் கண் அசைவை கண்டவுடன் அமைச்சர் மூர்த்தி எழுந்து நின்று பதைத்து கலெக்டரை பார்க்கிறார். உடனே அந்த அம்மா கலெக்டர் எழுந்து நின்று சீட்டை கொடுக்குறாங்க. உருட்டு உதயநிதியே சேப்பாக்கம் சேகுவேராக எதற்குமே லாயக்கற்ற நடிகைக்காக பாலிடாயில் குடித்த ஒரு பன்னாடை தான் நமக்கு இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர். அவருக்கே அந்த அளவுக்கு மரியாதை, அந்த பதவிக்கு தான் மரியாதை, உதயநிதிக்கு எந்த தகுதியும் கிடையாது துணை முதல்வராக இருப்பதற்கு. இதையெல்லாம் அண்ணா ஆரம்பித்த அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.